திமுகவுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? இப்ப பள்ளிக்கூட பையன் பிள்ளை கையில எல்லாம் கஞ்சாவை கொடுத்து கல்லூரி மாணவர் கையில் இன்னைக்கு போதைப் பொருளை கொடுத்திருக்கானே, அதுக்காக வாக்களிக்கணுமா? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 2 பேரும் சிம் கார்டு போட்டு யாரு கூட பேசிட்டு தெரியுங்கன்னு பேசினாரே மூத்த அமைச்சர், அவர் பேசிய பேச்சுக்காக வாக்களிக்கணுமா? கோயில்ல சாமி கும்பிட நின்னுட்டு இருக்கிற பக்தர்களை பார்த்து சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியான்னு நான் வெளியே சொல்ல முடியாத கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறாரே ஒரு அமைச்சர் சேகர் பாபு, அவருக்காக வாக்களிக்கணுமா? இல்ல சிறைக்குள்ள போய் ஜெயிலில் உட்கார்ந்துக்கிற போது அமைச்சராக வச்சிருந்தாங்களே செந்தில் பாலாஜி, அதுக்காக வாக்களிக்கணுமா? கள்ளச்சாராயம் காட்சி 120 பேரை கொன்னானே திமுக காரன் கண்ணுக்குட்டி, அந்த கள்ளச்சாராயம் காட்சிகிறவனுக்கு வாய்ப்பளித்து வாழ்வளித்து அந்த கள்ளச்சாராயத்தை விற்பதன் மூலமாக லாபம் அடைந்த இந்த திமுக குடும்பத்திற்கு மீண்டும் கள்ளச்சாராயம் காட்சிற்காக வாக்களிக்க சொல்றீங்களா? எதுக்காக வாக்களிக்கணும்? மாநாட்டிற்கு வந்த இளைஞர்களினுடைய மேசை மீது பீர் பாட்டல்களை அடுக்கிய திமுகவிற்கு எதற்காக மீண்டும் பீர் பாட்டல் வேணும்னு வாக்களிக்கணுமா? 2.5 வயசு குழந்தையை கிருஷ்ணகிரியில பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து 4 மாதம் கழித்து கைது செய்யப்படுறாரு ஒரு திமுக காரன். அந்த குழந்தையினுடைய உடற்கூறாய்வுல அந்த ரிப்போர்ட்டையே மாத்தி இருக்கிறான். அதுக்காக மறுபடியும் திமுக காரன்